Hello students, welcome to Nithilam Max channel. So இந்த வீடியோவில் Van de Graaff generator பற்றி பார்க்க போகிறோம். இது கிளாஸ் 12 சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட்ஸ் சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்டரில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மெமரைஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் புரிஞ்சு படிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு Van de Graaff ஜெனரேட்டரை 4 செக்மெண்ட்ஸாக நம்ம பிரிக்கலாம். இன்ட்ரொடக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் அப்ளிகேஷன். இந்த 4 டாபிக்ஸில் நம்ம Van de Graaff ஜெனரேட்டரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஜெனரேட்டர்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜெனரேட்டர்னால் எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் டைனமோன்னு சொல்லுவாங்க. ஸோ மெஷின் தட் கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ மெஷின் தட் கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது அப்படின்னா அந்த மெஷினுக்கு பேர் என்னென்னா ஜெனரேட்டர்னு சொல்லுவாங்க. So generator also produce the electrical power required for automobiles, aircraft, ships and trains. So இதெல்லாம் வந்துட்டு ஜெனரேட்டரோட அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ the machine that convert மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜினா என்னது? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜினால தான் வந்துட்டு அது மூவ் ஆகும். ஓகே, ஸோ த மெஷின் தட் கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பர்பஸ். அந்த மெஷினுக்கு பேர் ஜெனரேட்டர். இப்போ Van de Graaff ஜெனரேட்டர் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ராபர்ட் Van de Graaff அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் இந்த இயர் 1929. ஓகே, இதோட என்ன யூஸ் அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் லார்ஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் 10 to the power 7 வோல்ட் வரைக்கும் இதில் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பவரை ஜெனரேட் பண்ணுறனால தான் இதுக்கு Van de Graaff ஜெனரேட்டருங்கிற பேர் வந்துச்சு. So this Van de Graaff generator work on the principle of electrostatic induction and action of points. இந்த ரெண்டு பிரின்சிபிளில் தான் இந்த Van de Graaff ஜெனரேட்டர் ஒர்க் ஆகுது. இது ரெண்டு பிரின்சிபிள் என்னங்கிறது நம்ம ஒர்க்கிங் அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் சிலிண்டர் வச்சுருக்காங்க. ஹாலோ ஸ்பெரிக்கல் சிலிண்டர் இதில் வச்சுருக்காங்க. இது எது மேலே நிற்கிது அப்படின்னா ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே நிற்கிது. இதுதான் அந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பி அண்ட் புள்ளி சி. ஸோ புள்ளி பி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஹாலோ சிலிண்டரோட சென்டரில் புள்ளி பியை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் புள்ளி சி வந்து நியர் தி பாட்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு புள்ளியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த பெல்ட்டு. இந்த ரெண்டு புள்ளியை கனெக்ட் பண்ணுறதுக்கு பெல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்துட்டு எந்த மெட்டீரியல்னால் மேட் பண்ணியிருக்காங்கன்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியல். கரண்ட் கண்டக்ட் பண்ணாத மெட்டீரியல் என்னென்னா ரப்பர் அண்ட் சில்க். ஏன்னா இதுவும் கரண்ட் கண்டக்ட் பண்ணுச்சு அப்படின்னா தேர் வில் பி லாட் ஆஃப் வேஸ்டேஜ். ஸோ அதனால் கரண்ட் கண்டக்ட் பண்ணாத மெட்டீரியலை சில்க் ஆர் ரப்பரை யூஸ் பண்ணி இந்த பெல்ட்டை தயாரிச்சிருக்காங்க. இந்த பெல்ட் வந்துட்டு இந்த ரெண்டு புள்ளியையுமே கனெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த புள்ளி சி இருக்குது பாருங்கள். இந்த புள்ளி சியை வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டாரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புள்ளி சியும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 2 cone shaped conductors E and D installed near the pulleys. கோம் ஷேப்டு கண்டக்டர், இங்கே ஒரு கோம் ஷேப்டு கண்டக்டர், டின்னு ஒரு கோம் ஷேப்டு கண்டக்டர், அதே மாதிரி ஈன்னு ஒரு கோம் ஷேப்டுனா ஒன்றும் இல்லை, ஒரு சீப்பு மாதிரி இருக்கும், ஒரு ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டக்டரை டிங்கிற பாயிண்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈங்கிற பாயிண்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கோம் ஷேப்டு கண்டக்டர். இ வந்துட்டு இன்னர் சைடு ஆஃப் த சிலிண்டரோட அட்டாச் பண்ணியிருக்கு. ஈங்கிற கோம் கண்டக்டர் வந்து இன்னர் சைட் ஆஃப் த ஹாலோ சிலிண்டரோட அட்டாச் ஆகிருக்கு. இந்த டிங்கிற கோம் ஷேப்டு கண்டக்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 10 to the power 4 வோல்டேஜ் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கரண்ட் கொடுக்குறோம், 10 to the power 4 வோல்டேஜ் கரண்ட் கொடுக்குறோம் அந்த டி. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். A large hollow spherical conductor is fixed on the insulating stand.
ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர். இது வந்துட்டு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து ஸ்பெரிக்கல் கண்டக்டர். சாரி, நான் சிலிண்டர்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி. இது வந்து ஸ்பெரிக்கல் கண்டக்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். எ புள்ளி பி இஸ் மவுண்டட் அட் தி சென்டர் ஆஃப் தி ஹாலோஸ்பியர். இந்த புள்ளி பி வந்து எங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க? சென்டர் ஆஃப் தி ஹாலோஸ்பியரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புள்ளி சி இஸ் ஃபிக்ஸட் அட் தி பாட்டம். புள்ளி சியை வந்துட்டு எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க? இஸ் ஃபிக்ஸட் அட் தி பாட்டம். எ பெல்ட் மேடப் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் லைக் சில்க் ஆர் ரப்பர் ரன்ஸ் ஓவர் தி புள்ளி. ஸோ இந்த ரெண்டு புள்ளியையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு பெல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெல்ட் வந்துட்டு எதில் மேட் பண்ணியிருக்காங்க? சில்க் ஆர் ரப்பர். ஓகே, ஸோ இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். The pulley C is driven continuously by the electric motor. The pulley C வந்து is connected to the electrical motor. Two comb-shaped metallic conductor E and D are fixed near the pulley. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி comb-shaped conductor, இந்த sharp edges conductor வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த D is maintained at 10 to the power 4 voltage and E is connected to the inner side of the hollow sphere. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் பாருங்கள். டியூ டு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு நியர் கோம் டி. ஸோ கோம் டியை வந்து நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வச்சுருக்கோம்? 10 to the power 4 வோல்டேஜ் ஆல்ரெடி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டியூ டு ஹை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நியர் கோம் டி, ஏர் பிட்வீன் தி பெல்ட் அண்ட் கோம் டி கெட் அயனைஸ்டு பை ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் புஷ்டு டுவோர்ட்ஸ் தி பெல்ட் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் தி கோம் டி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டியூ டு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னால பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ரிப்பலிங் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே கோம் டியை வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் சார்ஜஸில் தான் நம்ம வச்சுருந்தோம். அதாவது ஆக்சுவலாக இதான் வந்து கோம் டினா இதை வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் சார்ஜஸில் வச்சுருந்தோம். இங்கே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி பெல்ட்டுக்கு போணுச்சு? இங்கே பெல்ட்டு வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூர் ஆகிருக்கு. நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் தி கோம் டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். அது மூலமாக நடந்துச்சுன்னாங்க. ஸோ ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதான் வந்துட்டு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு இர்ரெகுலர் கண்டக்டர். இது வந்துட்டு ஒரு இர்ரெகுலர் கண்டக்டர். இதில் நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எங்கே வந்து அதிகமாக அக்காமடேட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்மாலர் ரேடியஸில் தான் அதிகமான சார்ஜஸ் இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அதிகமாக இருக்குது. ரேடியஸ் அதிகமான இருக்க இடத்துல சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கனால தான் நம்ம இங்கே வந்து ஷார்ப் கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம ஷார்ப் கண்டக்டர், கோம் டியும் ஷார்ப் கண்டக்டர் தான், கோம் ஈயும் ஷார்ப் கண்டக்டர் தான். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இங்கே ஷார்ப் கண்டக்டரை யூஸ் பண்ணுறனால அதிகமான சார்ஜஸ் இந்த ஷார்ப் எட்ஜஸில் அக்காமடேட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கோம் டிக்கும் பெல்ட்டுக்கும் நடுவில் உள்ள ஏரை அயனைஸ் பண்ணிடும். ஸோ ஏர் அயனைசேஷன்னால என்னாகும்? ஏரில் வந்துட்டு என்ன இருக்கும்? பாசிட்டிவ் அயான்ஸும் இருக்கும், நெகட்டிவ் அயான்ஸும் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம கோம் டி இதானே கோம் டியை வந்துட்டு நம்ம பாசிட்டிவில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஷார்ப் எட்ஜஸை, இந்த பாசிட்டிவ் வந்துட்டு நிறைய சார்ஜஸ் வந்துட்டு இந்த ஷார்ப் எட்ஜஸில் தான் நிறைய அக்காமடேட் ஆகிருக்கும் அக்கார்டிங் டு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஏரில் வந்து பாசிட்டிவ் அயான்ஸும் இருக்கும், நெகட்டிவ் அயான்ஸும் இருக்கும். இந்த பாசிட்டிவ் அயான்ஸும் என்னாகும்? ரிப்பல் ஆகும். ஏன்னா சேம் சார்ஜஸ் ரிப்பலிங் ஈச் அதர். இந்த நெகட்டிவ் அயான்ஸும் பாசிட்டிவ் அயான்ஸும் அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அதை தான் முன்னாடி அந்த பாயிண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவ் அயான் ரிப்பல் ஆகிரும். அந்த ரிப்பல் ஆகிறனால தான் அந்த பாசிட்டிவ் அயான்ஸ்லாம் பெல்ட் மேலே கீழேருந்து மேலே போகுது. ஓகே, ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதை படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ டியூ டு ஹை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நியர் கோம் டி, ஏர் பிட்வீன் பெல்ட் அண்ட் கோம் டி கெட் அயனைஸ். ஸோ அயனைஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது? பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஏரில் இருக்கும். ஓகே, by action of points the positive charges are pushed towards the belt and negative charges are attracted towards the. ஸோ இங்கே வந்து ஏரில் வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது.
இங்கே நம்ம கோம் டியை வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆல்ரெடி இங்கே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்துட்டு ரிப்பல் ஆகுது. ஸோ அந்த ரிப்பல் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் பெல்ட்டில் கீழேருந்து மேலே ட்ராவல் ஆகுது. இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துட்டு இதோட அட்ராக்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இதுதான் இந்த கோம் டியில் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்டிக் டு தி பெல்ட் அண்ட் மூவ் அப். ஸோ மோட்டரில் இந்த புள்ளி சியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கனால ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த கன்வேயர் மாதிரி ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்டிக் டு தி பெல்ட் மூவ் அப், இங்கேருந்து மேலே ட்ராவல் ஆகிட்டே போகும். ஸோ when the பாசிட்டிவ் சார்ஜஸ் அந்த பெல்ட் ரீச்சஸ் தி கோம் இ, இது வந்து கோம் இயை ரீச் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கோம் இ அக்வயர் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இந்த கோம் இ வந்துட்டு எப்படி நெகட்டிவ் சார்ஜ் ஆகும்? ஆக்சுவலாக எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. பெல்ட்டை வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜில் வச்சுருக்கோம். எப்படி கோம் இக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் கிடச்சிது அப்படின்னா, அந்த பிரின்சிபிளுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா the type of charging without actual contact is called electrostatic induction. எந்த ஒரு கான்டாக்ட் இல்லாமல் ஒரு கண்டக்டரில் சார்ஜ் உண்டாயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் கோம் இ வந்து எப்படி நெகட்டிவ் சார்ஜஸ் அக்வயர் ஆயிடுச்சு அதை இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக இதுதான் வந்து கோம் இ. இது வந்து ஏரில் இருக்கனால இதில் பாசிட்டிவ் அயான்ஸும் இருக்கும், நெகட்டிவ் அயான்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இந்த கோம் ஈயில் இருக்கும். இப்போ நம்ம பெல்ட்டில் கீழேருந்து அனுப்பின பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே வரும் கோம் இ பக்கத்தில். ஸோ பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் சிமிலர் சார்ஜஸ் ரிப்பலிங் ஈச் அதர். ஸோ அதனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே தனியாக பின்னாடி போயிடும். அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்டிங் ஈச் அதர். ஸோ அதனால் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த ஷார்ப் கார்னர்ஸ்க்கு பக்கத்தில் அக்குமுலேட் ஆகிரும். சின்ஸ் த ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டிங் ஈச் அதர், இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த ஷார்ப் கார்னரில் அக்குமுலேட் ஆகிரும். ஸோ இது வந்து இதுலேயும் இந்த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிற பிரின்சிபிள் இங்கேயும் யூஸ் ஆகும். இந்த பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணுறனால இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் கொஞ்சம் தள்ளி போயிடும். ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் எகெயின் இந்த ஹாலோ ஸ்பியர் மேலே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். சின்ஸ் திஸ் ஹாலோ ஸ்பியர் இஸ் ஆல்சோ ஏ கண்டக்டர், ஸோ தேர்ஃபோர் த பாசிட்டிவ் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் தி ஸ்பியர். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறோம். So as a result, the positive charges are pushed away from the comb E and they reach the outer surface of the sphere. So positive charges எல்லாமே என்ன ஆகுது? They reach the outer surface of the sphere. Okay. Since the sphere is a conductor, the positive charges are distributed uniformly on the outer surface of the hollow sphere. At the same time, the negative charges nullify the positive charges in the belt due to coronal discharge before it passes over the pulley. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாசிட்டிவ் ரிப்பல் ஆன பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது ஸ்பியர் மேலே. இந்த கொரோனா டிஸ்சார்ஜ் ஆகிறனால இந்த சம் டிஸ்சார்ஜ் ஆகிறனால இந்த பாசிட்டிவ் அயான்ஸை கோம் ஈயில் உள்ள நெகட்டிவ் அயான்ஸ் வந்துட்டு நல்லிஃபை பண்ணிடும். ஸோ தேர்ஃபோர் என்னாகும், இங்கேருந்து மேலேருந்து கீழே வர்ற பெல்ட்டில் எந்த ஒரு சார்ஜுமே இருக்காது. ஓகே, ஸோ வென் தி பெல்ட் டிசன்ஸ் இட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் நோ நெட் சார்ஜ். ஏன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் கோம் ஈயில் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே அந்த பாசிட்டிவ் சார்ஜை நல்லிஃபை பண்ணிடுது. ஓகே, த பெல்ட் கோஸ் அப் அண்ட் டெலிவர்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ் டு தி outer surface of the sphere. This process continues until the outer surface produce the potential difference of 10 to the power 7 voltage. இந்த பாசிட்டிவ் சார்ஜஸை இங்கே அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா 10 to the power 7 voltage
வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுதான் சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆஃப் தி வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர். இதுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது லீக்கேஜ் ஆயிரும், அயனைஸ் ஆயிரும். ஸோ அதனால் திஸ் இஸ் தி சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆஃப் தி வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர். ஸோ 10⁴ வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா 10⁷ வோல்டேஜ் நம்ம எடுக்கிறோம். ஓகே. ஸோ we cannot store charges beyond this limit since the extra charge starts leaking to the surrounding due to ionization of air. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அயனைசேஷன் ஆயிரும். ஸோ அதனால் திஸ் இஸ் தி லிமிட். 10⁷ வோல்டேஜ் வரைக்கும் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். The leakage of the charges can be reduced by enclosing the machine in a gas-filled chamber at very high pressure. ஸோ இங்கே அக்குமுலேட் ஆன சார்ஜுமே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் மிஷினையுமே ஒரு கேஸ் ஃபில்டு சேம்பர், ஹை ப்ரெஷர் கேஸ் ஃபில்டு சேம்பரில் தான் கொண்டு போய் வைக்கணும். அப்படின்னா தான் இந்த சார்ஜஸ்லாம் லீக் ஆகாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ்டு இன் திஸ் வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஆக்சலரேட் பாசிட்டிவ் அயான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஃபார் நியூக்ளியர் disintegration and other applications. So this is the application of Van de Graaff generator. ஸோ இதுதான் வந்து 3D டயக்ராம். வேன் டி கிராஃப் இது நீங்கள் எக்ஸாம்பிள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 2D டயக்ராம் ட்ரா பண்ணால் போதும். இது உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு டாபிக் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.